அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் வீட்டின் கதவை உடைத்து 100 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியில் வீட்டின் கதவை உடைத்து 100 சவரன் நகையானது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முத்துராமன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். முத்துராமன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். தூத்துக்குடி சின்னமணி நகர் 2வது தெருவில் தமிழ்நாடு மீன்வளக் கல்லூரியில் துணைவேந்தராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சுகுமார் என்பவர் வீட்டில் 100 பவுன் நகை கொள்ளை தென்பகம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தமிழ்நாடு மீன்வளக் கல்லூரியில் துணைவேந்தராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சுகுமார் இவர் கடந்த 10ஆம் தேதி சென்னைக்கு தனது குடும்பத்துடன் சென்றுள்ளார். இந்நிலையில் இவரது வீட்டில் தூத்துக்குடி சிலோன் காலனியை சேர்ந்த அமுதா என்பவர் வீட்டு வேலைகளை பார்த்து வருகிறார். இவர் இன்று அதிகாலை கதவை திறக்க வந்த அவருக்கு வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து சுகுமாருக்கு தகவல் தெரிவிக்க அவர் இது குறித்து தென்பாகம் காவல் நிலையம் காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் வினோ உடன் விரைந்து வந்த தென்பாகம் போலீசார் வீட்டில் உள்ளே தடவியல் நிபுணர்களுடன் சென்று சோதனை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது போலீசார் முதற்கட்ட விசாரணையில் வசித்து வரும் தூத்துக்குடி சின்னமணி நகரில் வீட்டின் முன்போக்கு உடைந்த உள்ளே உள்ள திருடர்கள் பீரோல் வைத்திருந்த சுமார் 100 பவுன் மேற்பட்ட நகைகள் கொள்ளடிக்கப்பட்டது சென்றுள்ளது தெரிய வருகிறது. இப்பகுதியில் தொடர்ச்சியாக சம்பவம் நடைபெற்று வருவதை தொடர்ந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.